அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க டின்னருக்கு. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்கு இண்டஸ் வேலியோட இந்த ரைஸ் பாட் தான் எடுத்திருக்கேன். இதோட லிட்டில் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வீடியோலேயே சொல்கிறேன். சிக்கனை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையில் விற்கிற ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிற எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலுமே காய்கறி வந்து நிறைய சேர்த்துக்குவேன். வெஜிடபிள்ஸ் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதுவும் பிள்ளைங்க எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ அதில் வந்துட்டு காய்கறி அதிகமாக போட்டுருவேன். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு, நம்ம ஊற வச்சிருக்க அரிசி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். சாப்பாடு நல்லா பொழுன்னு வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 3 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 90% குக் ஆயிருச்சு. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு வடிக்கிறதுனா வடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கில் டைரெக்டாக வடிக்கலாம். நீங்கள் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணதுமே 2 பக்கமும் அழகாக லாக் கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வடித்து விட்டுடலாம். சாப்பாடு எவ்வளோ பொழுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா சட்டியில் சாப்பாடு வடிக்கிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இண்டஸ் வேலியில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளோட கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 12% ஆஃபர் கிடைக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய், கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இடித்து வச்ச பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி, பாப்ரிக்கா பவுடர், பெரி மசாலா சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுடலாம். சிக்கன் மேரினேஷனுக்கு என்னென்ன போட்டேன், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன எவ்வளோ அளவு போட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காய் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காய் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு ஒரு 4-5 முட்டை உடைச்சிட்டு அதுலேயும் உப்பு சேர்த்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு காயோடு சேர்த்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க ரைஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கடையில் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லீவ் விட்டுருக்கனால பிள்ளைங்க கடை சாப்பாடு அது இதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.